இன்னைக்கு நம்ம ஒரு புது அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். பர்சனலி இந்த அனிமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன்னு சொல்லல. ஆனா இது கொஞ்சம் லைட்டா ஃப்ரூட் பாஸ்கெட் மாரி இருக்கும். செமையா இருக்கும் பார்க்கவே. இதுல ஒன்லைன்ல சொல்லணும்னா, நம்ம ஹீரோயினி 16 வயசு ஆனதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கிஃப்ட் வரும். சொந்தமா ஒரு வீடு. அவங்க அப்பா, அம்மா விட்டுட்டு போனது. சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்ல போய் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்துட்டு இருப்பா. பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு பையன் இருக்கான். ஆனா அவன் ஒன்னும் சாதா பையன் இல்ல. அவன் ஒரு டீமனு. இத பார்த்துட்டே இவ நின்னுட்டு இருக்கா. அப்படிதான் இந்த சீரிஸ் இருக்க போகுது. இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி ஹிமாரி அவ வந்து அவ வாழ்க்கை பத்தி சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. இவ வந்து பிறந்தப்பயே அப்பா அம்மா இறந்துட்டாங்களாம், ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துருக்கா. அதுக்கப்புறம் இவளுக்கு 16 வயசானவனே இவங்க அப்பா அம்மா ஒரு கிஃப்ட் இவளுக்குன்னு விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதுதான் இவளுக்குன்னு ஒரு வீடு காட்டுக்குள்ள இருக்கு. இப்ப நான் வந்து என் சொந்த வீட்டுக்கு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஜாலியா வந்து பாக்குறான் அந்த வீட்டை. சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பக்கம் செவுரு உடைச்சிட்டு வந்து விழுகுமா. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க, புகைக்குள்ள ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான். அது ட்ரெஸ் போடாம. யாரா இவன் ட்ரெஸ் போடாம நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அப்ப பின்னால இருந்து 2 பேர் வந்துட்டு ஓய் ட்ரெஸ் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாத்தி விடுறாங்க. இவ பாத்துட்டு இருக்கா. ஒருவேளை இவங்க திருடங்களா இருப்பாங்களோன்னு சொல்றதுக்குள்ளேயே அவங்க இவளை பார்த்துட்டு நீ என்ன திருடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அடுத்த சீன்ல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த அனிமி சீரிஸோட பேரு த டீமன் பிரின்ஸ் ஆஃப் மோமோச்சி ஹவுஸ். அப்புறம் வந்து இவங்கள கேட்டுட்டு இருக்காங்களா, நீ யாருன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்க அவ சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி நான் தான் ஹிமாரி மோமோச்சி, இந்த வீட்டோட ஓனரு அப்படின்னு சொல்றப்ப அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எது ஓனரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறப்ப நடுப்புற இருக்கவன் தான் ஹீரோ. என் பேரு ஆவோயி, இங்க இருக்கவன் பேரு யுகாரி, இவன் பேரு ஈசே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹிமாரி கேக்குறா, நீங்க ஏன் இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப, அதுவா நாங்க இங்க வாழணும்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவோய் சொல்லிட்டு இருக்கான். என்னடா இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் தான் அந்த வீட்டோட ஓனர், வேணா ஆதாரத்தை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் விட்டுட்டு போன அந்த பத்திரத்தெல்லாம் கட்டுறா. அவங்க அதை பார்த்துட்டு இதுல இருக்கிறது பொய்யா இருக்கலாம், உன்னை ஏமாத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவ சொல்றா, எனக்கும் என் குடும்பத்துக்கும் இடையில இருக்க ஒரே பாண்ட் வந்து இதுதான், நீங்க இதையே பொய்ன்னு சொல்றீங்களா, நான் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்கா. அவங்க சொல்லிடுறாங்க, இது வந்து இந்த ஹியூமன் உலகத்தை விட்டு தனிப்பட்ட ஒரு இடம், நீ இங்க இருக்கிறது உனக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆவோய் தான் இந்த வீட்டுக்கு ஹெட் அப்படிங்கிற மாதிரிலாம் ஈஸியா சொன்னா இவ ஒத்துக்கவே மாட்றா. ஏன் வீட்டை விட்டு எப்படி என்ன வெளில போக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. ஆவோய் சொல்லிடுறான், இங்க என்ன உனக்கு தான் பிரச்சனை, நீ வெளில தான் போகணும், அதோட இப்ப வேற இருட்டிட்டு நைட்டு போல நீ இங்கேயே தங்கிக்கோ, காலையில கிளம்பி நீ உன் இடத்துக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நைட்டு போல படுத்துக்கிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா, இவங்க பாட்டுக்கு என் வீட்டுக்குள்ள இருந்துட்டு போப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் எங்க போறது இப்படி அவ படுத்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கா. அதோட வேற இந்த வீட்டுல கரண்ட் வேற இல்லையா, என்னடா வீடே இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது, ஒருவேளை எலியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அதோட இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த கிராமத்துல உள்ள எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, அது ஒரு பேய் வீடு, அங்க ஒரு டீமன் இருக்கு, போகாத அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இவெல்லாம் சிச்சி அப்படிலாம் இருக்காது, எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே இவ ரூமுக்கு வெளியில ஏதோ ஒரு உருவம், மணி சவுண்ட் எல்லாம் கேட்கும், அப்படியே காத்து செம்மையா வீசும், பயந்து போயிருவா. அவன் ஏதோ பேசிட்டு இருக்கான், இன்னுமா கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு டப்புன்னு அந்த உருவம் மறைஞ்சு போயிருது. இவ பார்த்துட்டு இல்ல இல்ல இது எல்லாமே என் தலைக்குள்ள இருக்க விஷயம் தான், பேய் இல்ல பிசாசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூடிட்டு படுத்துடுறா. அப்படியே விடிஞ்சிருது. காலையில எந்திரிச்சனே நான் தான் இந்த வீட்டு ஓனர்னு இந்த பயலுகளுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அடுப்பு விறகடுப்பு. என்னது விறகடுப்பா இந்த காலத்துலயா, இப்ப நான் விறகு வச்சு கொளுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க. பின்னாடியே உட்காரி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றப்ப பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றப்ப அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு வந்து சாப்பிடு, அவ இதான் உனக்காக பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்றானா. சரின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்றா. சாப்பாடு சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சரி குக் தான் என்னால பண்ண முடியல பாரு, கிளீன் பண்றதுல நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூம் திறப்பா. பார்த்தா குப்பையா கிடக்கும். என்னடா இவ்வளோ குப்பையா கிடக்குன்னு சொல்லிட்டு திரும்பினா செவரு உடஞ்சு விழுகுமா. யாருன்னு பார்த்தா இந்த இசை நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செவத்தை உடைச்சிட்டு வரான். என்னடா இப்பெல்லாம் பண்ற அப்படின்னு சொன்னா, இன்னுமா நீங்க இருக்க அப்படின்னு கேக்குறான். உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னோடனே அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் ஆவோய் அங்கேருந்து வரான். காலையிலே எழுந்துச்சிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, ஆமா என் வீடு இல்லை நான் தானே சுத்தமாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதில் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா, நல்ல வேலை இன்னைக்காச்சும் இந்த பையன் ட்ரெஸ் போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா வேக்யூம் கிளீனரும் இல்லை. சரி ஃபோன் எடுத்து பார்த்தா சர்வீஸும் இல்லை. என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப அந்த ஆவோய் பையன் ஃபோனையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இதுவா ஃபோன், இதெல்லாம் நீ பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கட்ட அவன் கையில வாங்கி பார்ப்பான் பாருங்க, வெடிச்சிரும். என்னடா வெடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப 2 பேரும் வந்து பார்க்குறாங்க, இவ ஏதாச்சும் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு.
சொல்லிட்டு இவ பாக்குறா, நானா பண்ணேன், இவன் தான்டா என் போனை உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே சரின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கா. கிளீன் பண்ணிட்டு இருக்கப்பே, என்னடா இவ்வளவு நேரம் கிளீன் பண்றேன், அடுத்தடுத்த ரூம் வந்துகிட்டே இருக்கு, எவ்வளவு பெரிய வீடு இது அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டே இருக்கப்ப மேல இருந்து ஏதோ உழுகும். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு மேல நிமித்து பார்த்தா அப்படியே கருப்பா ஒரே பேய் உருவமா வந்துகிட்டு இருக்குமா. பயந்து போய் கீழே விழுந்துருவா. பார்த்தா பக்கத்துல ஒரு ரூமத்தை வந்துட்டு ஒரே பேய் உருவமா வந்துட்டு இருக்கு. அப்படியே அதுங்களா அவ பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் வெளில போ, இங்க இருந்து வெளில போ, போயிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவளுக்கு கோவம் வந்துடுது. ஏன் வீட்டை விட்டு வெளில போக சொல்றீங்களா, ஒழுங்கு மரியாதை நீங்க வெளில போங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் பறந்துட்டு போய் விழுகுது. பார்த்தா எதோ பொம்மை மாதிரி இருக்கு, கூட இந்த இசைப்பாயெல்லாம் பறந்து போய் விழுகுறான். அப்பதான் வந்து ஐயோ யுக்காரி அங்க வந்துடுறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் இவங்கள பார்த்துட்டு இவங்களை பிடிச்சி கட்டிப்பட்டு வச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க, யாரு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இதுங்கெல்லாம் பொம்மை இல்லையா, இதுங்கெல்லாம் டீமன்ஸ், குட்டி குட்டியா இருக்கும்ல அது மாதிரி டீமன்ஸ். இந்த வீட்டில் வந்து இதுங்க எல்லாமே தான் வீடா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. இதுங்க போறதுக்கு வேற இடமும் இல்லை, அதனால இவங்களெல்லாம் மன்னிச்சிரே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆவை கேட்டுட்டு இருக்கான். ஆவையை பார்த்துட்டு இவ வந்து நீனும் டீமனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இப்பதான் யுக்காரி சொல்றான், இல்ல இவன் ஒரு மனுஷன் தான், நாங்க தான் டீமன், யுக்காரி யூசே இந்த குட்டி டீமன்ஸ், இவங்களாம் தான் டீமன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுங்கெல்லாம் சொல்லுது எங்களை அவுத்துவிடு அவுத்துவிடுன்னு சொல்லிட்டு. அப்பதான் ஆவை சொல்லிட்டு இருக்கான், ஹீமாரிட்ட மன்னிப்பு கேளுங்க நான் அவுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஹீமாரிக்கு இதெல்லாம் பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கா. அவ சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா, உங்களெல்லாம் பாக்குறப்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி அழகா இருக்கீங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவ ஏதோ சொல்ல வரப்ப எப்படி ஆவோ அவளை நிப்பாட்டிட்டு சொல்றான், ஆனா நீ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும், இது மாதிரி நீ இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தவ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்படி சொன்னோன்னே அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமாயிரும். ஆமால, நானும் அவங்க ஃபேமிலியில ஒருத்தி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு வேகமா வெளில ஓடி வந்துகிட்டு இருக்கா. காட்டுக்குள்ள எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த இடமே ஒரு மாதிரி இருட்டா மாறுது. அப்ப பார்த்தா காட்டுக்குள்ள இருந்து ஒரு டீமன் குரல், மோமோச்சி பிளட் வந்துட்டா, மோமோச்சி பிளட் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ வாய்க்குள்ள ஏதோ கருப்பா போயிட்டு இருக்கு, அந்த டீமன் விட்டுட்டு இருக்கு. இவங்க 3 பேரும் பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவ வாய்க்குள்ள ஏதோ கருப்பா போயிடுது, அவரால் மூச்சே விட முடியல. அப்ப நம்ம ஆவ என்ன பண்றான், அவ வாயோட வாயை வச்சு அது எல்லாத்தையுமே மொத்தமா உறிஞ்சிடறான். உறிஞ்சோடனே இவ பாத்துட்டு இருக்கா, என்ன நீ கிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப அவன் ஏஞ்சி நின்னுட்டு, என்ன நீ பார்க்க கூடாது ஹிமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவத்துக்கு வருவான். அதை பார்த்துட்டு அந்த டீமனே பயப்படும், நியூயுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து இவன் 2 பேரையும் கூப்பிடுறான், யுகாரியையும் இசையையும். இவங்க 2 பேருமே இவனுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க. அந்த டீமனை பிடிங்க அப்படின்னு டீமனை பிடிச்சிடறாங்க. ஒருத்தன் தண்ணி ஒருத்தன் நெருப்பு. பிடிச்சோன்னே இந்த நியூயி வந்து அவனோட பவரை வச்சு அந்த டீமனே அழிச்சிடுறான். ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஆவோய் ஒரு டீமனா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அப்பதான் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இது மாதிரி ஆவோய் வந்து ஒமமுரிங்கிற ஒரு கடவுள். அதோட இந்த மோமோச் ஹவுஸ் கட்டுனது எதுக்குன்னா, ஹியூமன் உலகத்துக்கும் இந்த ஆவிகள் உலகத்துக்கும் ஒரு பேரியரா தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பாதுகாக்கிறது தான் நூயிங்கிற இந்த டீமன். அதோட ஒமமுரிங்கிற அந்த கடவுளும் இவன் தான். ஸோ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மோமோச் ஹவுஸுக்கு ஹெட் ஏன் ஆவோயா இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆவோய் உடம்புல தானே அந்த ஒமமுரிங்கிற கடவுள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இதெல்லாம் கேட்டுவிட்டு இமாரி மயங்கியே விழுந்துடுறா. திசையிலே பார்த்தா ஹிமாரியை கொண்டு வந்து போட்டுட்டு இவன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அதை வந்து ஹிமாரி லைட்டா கேட்டுட்டு இருக்கான், ஆனா கண்ணு திறக்கல, பேசுறது மட்டும் கேட்டுட்டு இருக்கு. இப்படி ஆயிடுச்சு, நான் இவன் பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே இவ்வளவு இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவோய் புலம்பிக்கிட்டு இருக்கான். இவன் யோசிச்சுட்டு இருக்கா, எதை பத்தி இந்த ஆவோய் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே மறுநாள் கட்டுறாங்க. மறுநாள் பார்த்தா அவன் ஏஞ்சி நல்லா நின்றுட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டு இருக்கான், நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, நான் நல்லா இருக்கேன் பாரு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவன் சொல்றான், உனக்கே போய் தெரிஞ்சிடல இது மாதிரி நிறைய டீமன்ஸ் வரும், உனக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்ப, ரொம்ப நன்றியாவோ என்னை நீ காப்பாத்தினதுக்கு. எனக்கு தெரியும் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு தானே இந்த வீட்டை விட்டு போக சொல்ற, ஆனா நீ கவலைப்படாத, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, நான் வந்து என் வீட்டை விட்டு போகவே மாட்டேன். எங்க அப்பா அம்மா எனக்குன்னு விட்டுட்டு போனது இதுதான், அதனால நான் இந்த வீட்டில தான் இருக்க போறேன், எந்த பிரச்சனை வந்தா என்ன பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கா. இவங்க பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இனிமே உங்ககிட்ட தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதோடய இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த திங்கட்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.